ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த பிகினர்ஸ். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா எப்படி நம்ம ப்ரிலிம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கையில் நம்மக்கிட்ட என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, ஐபிபிஎஸ் பிஓ ரிலீஸ் ஆகிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க, அண்ட் எஸ்பிஐ பிஓ அண்ட் என்ஏசிஎல் ஏஓ. இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம கையில் இருக்குது. இப்போ நீங்கள் கரெக்டான டைம் தான் இது. நீங்கள் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கிளியர் பண்ணவங்க இல்லை ஒரு ஸ்டாஃப்ஸ் கிட்ட போயிட்டு சரி இப்போ படித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அந்த கேட்டுட்ருக்கிற டைமை நீங்கள் அதை குறைச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக கிளியர் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ மற்றவங்ககிட்ட போயிட்டு இது பண்ணலாமான்னு கேட்குறது கொஞ்சம் நிறுத்திட்டு ஆக்ஷன் ஓரியன்டாக இறங்குங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மேபி இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடும். அப்போது 6 மந்த்ஸ் கழித்து நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, இல்லை 2 எக்ஸாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் கழித்து நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த எக்ஸாமோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப கில்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜை நினச்சிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுங்க, 100% கொடுங்க. மான்ஸ்டர் மாதிரி படிச்சுட்டு இருங்க, கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான எக்ஸாம் தான், நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எல்லா எக்ஸாமுமே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் கிளியர் பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காமனாக இருக்கக்கூடிய இந்த 4 எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து ஒரு ப்ரிலிம்ஸான ஸ்ட்ராட்டஜியாக சொல்ல போகிறேன். இப்போ ப்ரிலிம்ஸ்னு பார்க்கும்போது நார்மலாக நம்மளுக்கு இங்கிலீஷ் இருக்கும், அண்ட் ரீசனிங் இருக்கும், அண்ட் குவான்ஸ் இருக்கும். அண்ட் இது போக நம்ம இதில் ஐஓபி இருக்கிறங்காட்டி எல்பிஓவில் ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கிறங்காட்டி நம்ம இங்கே ஜென்ரல் அவேர்னஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4த்தையும் எப்படி கவர் பண்ணலாம், இந்த ஷார்ட் டேர்மில் எப்படி கவர் பண்ணலாம். ஏன்னா இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ அண்ட் என்ஏசிஎல் ஏஓ இதுக்கான மெயின்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அட் த லாஸ்ட் நான் உங்களுக்கு என்ஏசிஎல் ஏஓ பற்றி அதுக்கான தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ கொடுக்குறேன். பிகாஸ் அதோட சிலபஸில் 2-3 இது ஆட் ஆகும், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ரிலிம்ஸ் பார்க்குறப்போ இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட் பிகினர்ஸ், இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை இப்போ தான் நான் பேங்கிங் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசனிங் எடுத்துட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு இது டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சிலபஸை பாருங்கள். உங்களுடைய ஒரு கூகுளில் இது சர்ச் பண்ணிவிட்டு சிலபஸை ஒரு A4 ஷீட் எடுத்து, ஒரு 2-3 A4 ஷீட்ஸ் எடுத்து ரீசனிங்க்கு தனியாக என்னென்ன சிலபஸ் இருக்குது, அதே மாதிரி குவான்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, ஜஸ்ட் அதை எழுதி மட்டும் வைங்க. ஓகேவா? எழுதி வச்சுட்டு இப்போ ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 10 to 12 டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டாபிக்ஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னா இன்இக்வாலிட்டி என்னென்னு நமக்கு தெரியாது ஃபஸ்ட் இனிஷியலாக. அப்போது ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோடய கேஸில் நான் CWG யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெய்ட் கோர்ஸஸும் ஓகே, அண்ட் யூடியூப் வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அப்போது நீங்கள் இன்இக்வாலிட்டி பார்க்குறீங்க, 1 டே எடுத்து அதை பார்க்குறீங்க. 1 டேனா ஃபுல் டே உட்காந்து பார்க்க சொல்லலை, அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 10 சம் 20 சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஒரு ஐடியாக்காக நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த 10 to 12 டாபிக்ஸ் மேபி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 days or 12 days ஆகும். ஓகேங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குவான்ஸ் என்ன பண்ணிட்டீங்க, சிலபஸ் எடுத்துட்டீங்க, கையால் எழுதுங்க, பிரிண்ட் போடாதீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட பிடிஎஃப் அனுப்ப சொல்லி வாங்காதீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் கற்றுக்கோங்க. எங்கேயாவது போய் குரூப்பில் போயிட்டு எனக்கு இந்த பிடிஎஃப் அனுப்புங்க, அந்த பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது இல்லையா, டெலிகிராமில் நிறைய குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பிடிஎஃப் போடுறக்கூடிய குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சர்ச் பட்டனில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் SBI PO ப்ரிலிம்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த ஃபைல் செக்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண குரூப்பில் இருக்கக்கூடிய SBI PO ரிலேட்டடான பிடிஎஃப் எல்லா குரூப்போடதையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு அந்த இது காட்டும். அதை யூஸ் பண்ணுங்கள். எல்லா பிடிஎஃப்பும் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் அட்லாஸ்ட் நம்ம ஒருத்தவங்க கிளியர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2000 to 3000 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுதானே மேக்ஸிமம் இருந்திருக்கும். நம்ம எதுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு அவங்க அனுப்பலை, அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஆக்ஷன் ஓரியன்டாக இருங்க. ஓகே? ஸோ இப்போ சிலபஸ் எடுத்தாச்சு, அதை கைப்பட எழுதியாச்சு. எழுதி முடிச்சக்கப்புறம் என்னென்ன டாபிக் இருக்குன்னு எழுதியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குவான்ஸில் அதே மாதிரி போயிட்டு டேரெக்டாக போயிட்டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏஜஸ் போடுறேன்னு போயிடாதீங்க. என்ன பண்ணுங்கள், டேபிள்ஸ் எழுதுங்க. அதுக்கும் ஒரு A4 ஷீட் எடுத்து ரெடி பண்ணி வைங்க. டேபிள்ஸ் அண்டு க்யூப்ஸு. இதில் இவ்வளோ தான் படிக்கணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் மேக்ஸிமமாக க்யூப்ஸில்
ஒரு 30 கியூப்ஸ் படிச்சுக்கோங்க. 20 கியூப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர்ஸ் வந்துட்டு 50 ஸ்கொயர்ஸுமே படிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டேபிள்ஸ் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 20 ஓகே 20 × 20 அது வரைக்கும் படிச்சுக்கணும். ஓகே, அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் டெய்லி அது மறந்து தான் போகும், எல்லாருக்கும் மறக்கும். ஸோ இட்ஸ் நார்மல். திருப்பி திருப்பி அது வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? இது என்ன படித்தாச்சு, இது வந்துட்டு இது வந்து ஒரு 2-3 நாள் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி திருப்பி டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸ் என்ன பண்ணலாம், ஷார்ட் கட்ஸ் அப்படின்னா எல்லா யூடியூப் சேனல்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணுங்கள், இந்த ஒரு நம்பர் இருந்துச்சு மல்டிப்ளிகேஷனில், இல்லை 51லேருந்து 75க்குள்ளே இது வந்து இதெல்லாம் தேவையே படாது. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் தான் அது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நம்பரை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கும் இல்லையா, ஒரு ட்ரிக் 2 ட்ரிக் அது போதும். உட்காந்து இந்த நம்பர்லேருந்து இது வரைக்கும் வந்தால் அதெல்லாம் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ட்ரிக் இருக்கும். ரதினா மேம் நல்லா சொல்லியிருப்பாங்க, அந்த பட்டர்ஃப்ளை மெத்தட் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண பிடிச்சிருக்கோ, எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் லைக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 வந்தால் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு 4 வந்தால் என்ன மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் மட்டும் காமனான ட்ரிக்ஸு படிச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? இதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் அதை சொல்கிறேன், அதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு டெய்லி ஒரு 20 கொஷின்ஸு கவுண்டிங் வச்சுக்கவே வேண்டாம். உங்களால் எவ்வளோ முடியுது, ஒரு 10 சால்வ் பண்ண முடியுதா, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுது, அது மாதிரி தொடர்ந்து ஒரு 1 வீக் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், ஓகே இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நான் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், மிஸ்செலேனியஸ் குவாட்ராட்டிக் அது சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன, அதை வந்து நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ணும்போது அதோட ட்ரெடிஷ்னல் மெத்தடை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடே நீங்கள் ஒரு 2 டைம் 3 டைம் போடுறப்போ அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த ஷார்ட்கட். இதைத்தான் இவங்க ஷார்ட்கட்டை இப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். டேரெக்டாக ஷார்ட்கட் எடுத்தீங்க அப்படின்னா மறந்து போயிடும். ஸோ எல்லா ஒரு டீச்சர்ஸுமே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்துச்சு, எதுக்காக நம்ம அதை போடுறோம், எதை நம்ம ஏன் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மெயின்ஸில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, குவான்ஸ் படித்தாச்சு, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் சரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படித்தாச்சு, சிம்பிளிஃபிகேஷனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்துட்டு டிஐ பார்க்கணும். ஓகேங்களா? டிஐ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்பர் சீரீஸ் இருக்குது. ஸோ நம்பர் சீரீஸை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஐ பண்ணக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் சம்ஸாக நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணணும். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸு, ஏஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ஸு, அதுக்கப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது நல்லா தரவு பண்ணிடுங்க இந்த போர்ஷன்ஸை மட்டும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற நம்ம ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெயின், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு இல்லையா, டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கும் இங்கே நீங்கள் பார்த்துடணும். ஓகேவா? இதெல்லாமே பார்ட்னர்ஷிப்பு, டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஒரே டாபிக் தான், என்ன பேரை மாற்றி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இன்னும் ஒரு சில டாபிக்ஸில் நம்ம படிக்கவே தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி நான் இன்ன வரைக்கும் எனக்கு அது தெரியாது, காம்பினேஷன் மோஸ்ட்டாக கேட்குறதில்ல. ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறத கன்வீனியண்ட்டாக பார்த்து பண்ணிங்க. பட் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான குவான்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ். எஸ், இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நான் எதுவுமே படிக்கல, சும்மா படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டோன்ட் ட்ரஸ்ட் தட். ஓகே, பிகாஸ் அவங்களுடைய எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். மேபி அவங்க வந்து மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கதை புக் மாதிரி படிச்சிருக்கலாம். நிறைய ரீடிங் ஹேபிட் இருந்தால் தான் அதை போட முடியும் இல்லையா? நம்ம வந்து எதுவுமே பண்ணவே இல்லை, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி நீங்கள் போய் மிஸ்கைட் ஆகிடக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் ஏதோ ஒன்று ரீட் பண்ணுங்கள். நான் படித்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அவங்க ஒரு நார்மலாக இது ஒரு ஸ்டோரி புக்கு இங்கிலீஷில் ரீட் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அந்த கண்டினியூஸ் அந்த ஸ்பாட் வந்திருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு அது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கே வருது நம்மளுக்கு வரலன்னு சொல்லி டிப்ரெஷன் ஆக தேவை கிடையாது. நீங்களும் அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள், வொக்கபுலரி நோட் பண்ணுங்கள், ஹிந்து வேர்ட்ஸ் படிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள். போர் அடிக்குதா, இங்கிலீஷில் ஏதாவது ஒரு சீரீஸ் மாதிரி உட்காந்து பாருங்கள். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்டால் நான் வந்து 120 ரூல்ஸ் படித்தேன். ஒரு சிலர் நான் படிக்கலன்னு சொல்லுவாங்க. நான் படித்தேன் இதில் படித்தேன்னா நிமிஷா பன்சல் மேமோடது படித்தேன். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து அபித் சாரோட வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன, ஆக்டிவ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வரலை. என்ன பண்ண திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அபித் சாரோட வீடியோ மட்டுமே நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் பார்த்துருப்பேன். அது போக நிமிஷா மன்சர் மேமோடைய 120 கிராமர் ரூல்ஸ் எல்லாமே உட்காந்து எனக்கு ஹிந்தி புரியலனாலும் பரவாயில்ல, அவங்க எழுதுறத அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க. ஒரு 10 வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நல்லாவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வந்து நான் எழுதி நோட்ஸாக எழுதி வச்சுட்டேன். திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அப்போது ஒரு ஐடியா கிடச்சிது. அது போக நான் எரர் ஸ்பாட்டிங் ஒரு பிடிஎஃப் எடுத்து எஸ்எஸ்சி ரிலேட்டடாக இருந்துச்சுல, அந்த பிடிஎஃப்லாம் எடுத்து நான் நிறைய சால்வ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இந்த ஹெச் வெப்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. இது தெரியாமல் நான் 2-3 ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கே தெரியல. பட் லேட்டராக அதை புரிஞ்சுட்டு அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதனால வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு டியூட்டர், ஒரு மென்டாருடைய நீங்கள் வீடியோஸை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்குறது பெட்டர். நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் டோன்ட் ட்ரஸ்ட் தோஸ் காய்ஸ், ஓகேவா? என்னோட ஒப்பீனியன் படி அதுதான். அண்ட் அது போக டெஸ்ட் சீரீஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். திருப்பி நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்கு நிறைய போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஐடியா கிடைக்கும். ஓகே, எப்படி வந்து ரீட் பண்ணலாம், எப்படி வந்து இந்த ஸ்கிப்பிங் அதெல்லாம் சொல்லுவாங்க. லைக் ஸ்கேனிங் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் சைடில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் வந்து கடக்கடன் ரீட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே வந்துட்டு ஆலி போர்டில் ஒரு மேம் சொல்லுவாங்க, ஷாபா மேம். அவங்களுமே வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் நல்லா சொல்லி தருவாங்க. அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எப்போவுமே எழுதி வைக்கிறது இம்பார்ட்டன்ட். எழுதி வைக்கிறது திருப்பி ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அண்ட் அது போக கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரிலிம்ஸு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட மார்ஜின் கிட்ட இருப்போம். இன்னும் ஒரு 2-3 மார்க் எடுத்தால் கண்டிப்பாக கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்போம். அப்போ என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம உட்காந்து ஃபுல்லாக டெய்லி உட்காந்து ஒரு 3 நேரமும் உட்காந்து ப்ரிலிம்ஸாக போட்டுட்ருப்போம். அதனால டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். கரெக்டாக டைம் வேஸ்ட் ஆகி மீன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ராங்காக இருவீங்க, அது ஓகே. பட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணக்கப்புறம் ரிசல்ட் வரட்டும், பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். வந்து பார்த்தா கிளியர் ஆகிருக்கும் 10 டேஸ் தான் இருக்கும். அதுவும் இப்போ குறைச்சிக்கிட்டாங்க, 7 டேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹால் டிக்கெட் வரதெல்லாம் ரொம்ப டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட்டே என்ஐசிஎலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம டிக்கெட்ஸ்லாம் இப்போ வெளியில் போட்டாங்க அப்படின்னா நம்ம போகணும் இல்லையா? அப்போ நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போது இப்போவே கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ், உங்களால் முடியலையா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்மை கேஸ் வந்துட்டு நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இப்போ என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அஃபேர்ஸ் கிளவுட் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு நல்ல சோர்ஸ் தான். பிகாஸ் அதாவது நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை சொல்லலை. அதுவும் ஒரு நல்ல சோர்ஸ் தான். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்மார்ட் கீடாக சூஸ் பண்ணுறீங்க, ஓகே, பெட்டர் கோ இட். அண்ட் அது போக இல்லை ஸ்டடி ஐக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். பட் எது எடுத்தாலுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி, ஓகேவா? அது படிக்கணும். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் எடுக்கிறீங்க. அஃபேர்ஸ் கிளவுட் எடுத்துகிட்டு டெய்லி பிடிஎஃப் இருக்குது. இல்லை உங்களுக்கு மேபி ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பாருங்கள். இல்லை அதுவே எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா டாபிக் ஃபஸ்ட்டு எப்போவுமே எந்த பிடிஎஃப் எடுத்தாலுமே அந்த டாப்பிக்கை பார்க்கணும். டாபிக் என்ன சொல்ல வராங்க, இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, இந்த மினிஸ்டர் இங்கே வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு, இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக படிக்கணும், ஓகேவா? ஃபுல்லாக படிக்கிறதுமே நான் 2-3 டைம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நியூஸ் எடுத்து அது ஃபுல்லாக படிங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நியூஸ் எடுத்து அது ஃபுல்லாக படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், மறுபடியும் ரீகேப் பண்ணணும். லைக் இந்த நியூஸ் படித்தோம், ஆமாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃபேர்ஸ் கிளவுடில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையுமே வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக குவிசஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஃபுல்லாக இருக்குது, அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படித்தா தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டே போடணும், குவிஸ் போடணும், டெஸ்ட் போடணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா
ஒரு வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஃபேஸ் க்ளவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் குவிஸ் செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த குவிஸ் செக்ஷன்ஸில் போயிட்டு கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணுறோம். அரௌண்ட் ஒரு 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு வீக்லி இருக்குன்னா வீக்லி குவிஸஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை மந்த்லி இருக்குன்னா மந்த்லியும் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிவிட்டு ஒன்றுமே நமக்கு தெரியாது, மேபி நீங்கள் ஒரு 0 எடுத்துருக்கலாம், மார்க்கே வராமல் கூட போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி அந்த நியூஸை படிங்க. ஏன்னா கொஷின் ஆன்சர்ஸாக நீங்கள் படிக்கிறப்போ உங்களுடைய மைண்டு கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு பிடிஎஃபை வந்து அப்படியே ஒரு பேராகிராஃபாக படிக்கிறதுக்கான மைண்ட் கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, புரியுதா? ஸோ இதை நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு 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 இந்த அஃபேஸ் க்ளவுட் எடுத்துக்கோங்க, குவிஸ் செக்ஷன்ஸ் போய்க்கோங்க, ஒரு டெய்லி குவிஸ்ஸு. நீங்கள் அந்த டெய்லி குவிஸ் வந்து நார்மலாக பிடிஎஃப் படிக்க வேணாம். அது என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். யோசிப்பீங்க இது எது வரக்கான வாய்ப்பு இருக்குது, தப்பாக போட்டிருப்பீங்க. ஒரு 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். மேபி ஒரு 1 or 2 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போய் அந்த கண்டென்ட் படிக்கும்போது ஆமாம் இந்த கொஷினுக்கு நம்ம இப்படி யோசித்தோம், பட் ஆன்சர் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணி திருப்பி படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இப்படி கொஷின்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் போய் கண்டென்ட் படிக்கிறது அதுவுமே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் at the last I'm in collaborations with the Affairs Cloud. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ PK10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது போக இவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்சஸில் டெய்லி, வீக்லி அண்ட் மந்த்லி பிடிஎஃப்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த டாப் 60 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் குவிஸ் இருக்குல்லையா, அதை நீங்கள் அட்டன் பண்ணி அந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட், இப்போ நான் சொல்கிறதா நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டென்ட்டை படிச்சுட்டும் நீங்கள் குவிஸ் போடலாம், குவிஸ் படிச்சுட்டும் கண்டென்ட் போடலாம். ஓகேவா, உங்களோட மெத்தடாலஜி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. டேக் எனி ஒன் ப்ரைமரி சோர்ஸ். அட் லாஸ்ட் நான் சொல்கிறது தான், டேக் எனி ஒன் ப்ரைமரி சோர்ஸ். அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் அது போக அனதர் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இல்லாத சோர்ஸஸ் கொஷின்ஸ் ஆன்சர்ஸை திருப்பி பாருங்கள். இப்போ குவிஸ் கொஷின்ஸ் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அதுக்குன்ட்டு நம்ம அட்டன் பண்ணிட்டே போகக்கூடாது. இது ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டே இருப்போம், கீழே வந்து ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குடத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம், கீழே அந்த இதில் ஒரு ஓட்டை இருக்குன்னு அந்த ஒழுகிட்டே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும், அந்த ஓட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். திருப்பி நம்ம படிச்சுட்டே இருக்கணும், இல்லை மறந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் திருப்பி நம்ம படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எவ்வளோ தான் குவிஸ் அப்புறம் கண்டென்ட் என்ன படித்தாலுமே ரிவிஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரீசனிங்க்கு வந்து திருப்பி மார்க் டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க, செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நிறைய வீடியோஸ் பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, என்ன வேகாக போயிட்டுருக்கு அப்படின்னா திருப்பி ஏதாவது ஒரு ஸ்டோரி புக் ஆர் இங்கிலீஷில் படிக்க கற்றுக்கோங்க. அண்ட் குவான்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரிக் இக்குவேஷன், நம்பர் சீரீஸ், ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், அண்ட் அது போக டிஐ, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக மிச்சம் அந்த நான் இம்பார்ட்டண்ட்டாக சொன்னேன்ல, ஏஜஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் அண்ட் பார்ட்னர்ஷிப், டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக மிச்சம் இருக்கிற டாப்பிக்கில் பேசிக்ஸ் கேட்டால் நம்ம போட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அண்ட் ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். அண்ட் டூ வெல். கையில் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது, அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.